ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இல்லை பெருஞ்சீரகம் போட்டு வெங்காயம் 3 வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆனோடனே இப்போ நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி 2 ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். தக்காளி நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா 10 இல்லை 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேக வச்சு கிரேவியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெள்ளை சாப்பாடு வெடித்து இந்த கிரேவியை நம்ம ஊற்றி சாப்பிட்டா நிஜமாலே மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மஷ்ரூம் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. அதனால தான் இதுக்கு மஷ்ரூம் மட்டன் கிரேவின்னு பேர் வச்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.